உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டேய், பாஸ் வீடு வந்துருச்சு. நான் கீழே போய் வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வாங்க. சரி மச்சான். டேய், சீக்கிரம் இருக்குங்கடா. சரி மச்சி. டேய் வாடா தூக்கு. போ. பார்த்து இறங்க. வா வாசிக்கிறோம். டேய், நம்ம இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமாடா? டிராபிக்ண்ணா. காரணம்லாம் சொல்லாத. அவ மயக்கம் தெளிகிறதுக்கு இன்னும் 1 hour ஆகும். நீ அவளை மேல தூக்கிட்டு போய் ஏதாவது ரூம்ல படுக்க வை. சரிண்ணா. டேய் உன்னோட போலாம். வா. போ. கொண்டு வா. வாங்கடா. வா. டோர் லாக் பண்ணு. சரிங்கண்ணா, நாங்க கிளம்புறோம். கிளம்புறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்கே இருங்க. இங்கேயே வா. எதுக்குண்ணா? ஏய், சும்மா நசன் கேள்வியெல்லாம் கேட்காத. இருனா இரு. சரிண்ணா. நீ ஒண்ணு பண்ணு. நீ மட்டும் இரு, அவங்க 2 பேரும் அனுப்பிடு. சரிண்ணா. டேய், நீங்க கிளம்புங்க. சரிண்ணா. சரி, மேல வா. இந்த வீடு தான் சார். ஓகே, பாப்போம். பிரகாஷ், டேய் பிரகாஷ், வாடா வெளியே. ஐயோ, இவ வேற இங்க வந்துட்டு அபி இங்க இருக்கா? போலீஸோட வேற வந்திருக்காளே. டேய், என் பொண்ணு அபி எங்கடா? சொல்லுடா, என் பொண்ணு அபி எங்க? என்னடா பதில் சொல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்லு, என் அபியை எங்க வச்சிருக்க? பதில் சொல்ல முடியாம இல்ல மேடம். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியாம முழிக்கிறேன். டேய், ரொம்ப நடிக்காத. எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன்னு. ஒழுங்கா உண்மையை சொல்லு. இன்ஸ்பெக்டர், இவனை கரெக்டா விசாரிங்க. மிஸ்டர் பிரகாஷ், இவங்க பொண்ணை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்கன்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க தான் கடத்துனீங்களா? சார், இவங்க சந்தேகப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார். ஏன்னா அவங்க குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா நான் தான் கடத்தினேன்னு எதை வச்சு சொல்றாங்க? சார், தொழில் போட்டி காரணமா நீங்க அபியை கடத்திருக்கீங்கன்னு அவங்க சொல்றாங்க. சார், எந்த தொழில தான் போட்டி இல்ல? ஏன் உங்க தொழில கூட தான் இருக்கும். அதுக்காக எல்லாரும் கடத்தல பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சில்லி ரீசன் வச்செல்லாம் எதுக்கு சார் என் வீடு தேடி வந்து விசாரிக்கிறீங்க? டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் மேலயும் என் வீட்டுக்காரர் மேலயும் இருக்கிற கோவத்தை தீர்க்கறதுக்கு தான் என் பொண்ணு கடத்தி வச்சிருக்க.
சார் நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ணணும். தாராளமா பண்ணுங்க. சர்ச் வாரண்ட் இருக்கா? சார் உங்களை தான். சர்ச் வாரண்ட் இருக்கா? இல்ல அதான் இப்படி முடிக்கிறீங்க. ஆமா. அப்புறம் எப்படி சார் சர்ச் பண்ணுவீங்க? சரி சார், பரவாயில்ல. நான் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன். காவல்துறை நம் நண்பன். நண்பன் வீட்டுக்குள்ள போறதுக்கு எதுக்கு வாரண்ட்லாம்? போங்க, தாராளமா போய் தேடுங்க. கான்ஸ்டபிள்ஸ் சார் ஒரு இடம் விடாம தேடுங்க. சரிங்க சார். ஓகே சார். நீங்க ஏன் மேடம் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஓ வேணாமா? என்னையா இங்கே இருக்காங்களா யாருன்னா? எங்கேயும் காணோம் சார். சரி வா போவோம். என்ன சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு குழந்தைய தான் கடத்தி வச்சிருக்கனா இல்ல உள்ள நிறைய குழந்தைங்க இருக்காங்களா? சார் எல்லா ரூமும் தேட்டு சார். குழந்தை காணோம் சார். மேடம் நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். உங்க பொண்ணு இங்க இல்ல மேடம். இதுதானே இன்ஸ்பெக்டர் நான் அப்பவே சொன்னேன். நம்ம சொன்னா எங்க கேக்குறீங்க? சரி, தேடி தேடி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. யோ சார் வாங்கயா. மீனா மேடம், நானா உங்களை வெளியே போன்னு சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்களா மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க உங்க குழந்தைய தேடிக்கிட்டு தான் இருக்கோம்.
எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க குழந்தைய நாங்க கண்டுபிடிச்சு தரலாம். வாங்க மேடம் போலாம். இல்ல சார், நீங்க போங்க, நான் போயிடுவேன் சார். ஓகே மேடம். வாத்தி, 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 இப்ப ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இத சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏய், சாப்பிடாம இருந்தா என்னடி அர்த்தம்? சாப்பிடு. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. ஏய், இப்படி சாப்பிடாம இருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா? காலையிலயும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல, இப்ப ராத்திரியா சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கடி ஆகும்? எனக்கு என்னமோ ஆயிட்டு போகுது, விடுக்கா. ஏய், இதெல்லாம் ஒரு பதிலாடி? ஒழுங்கா சாப்பிடு, இல்லன்னா எனக்கு செம்ம கோவம் வரும் சொல்லிட்டேன். அக்கா, கொஞ்ச நேரம் எனக்கு தனியா இருக்க விடு ப்ளீஸ்க்கா. இப்ப மட்டும் நீ என்ன குடும்பத்தோட வா இருக்க? தனியா தானே இருக்கேன். நான் இங்க இருக்கிறது உனக்கு பாரமா இருந்தா சொல்லிடுக்கா, நான் போயிடுறேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரலடி. மீனா அக்கா மேல கோவப்பட்டு இப்ப என் கூட வந்து பேச்சுலர் மாதிரி தங்கியிருக்கேன். இது ரொம்ப தப்பு மாத்தி. நீ இப்ப சிங்கிள் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யார் மேல என்ன கோவம் வெறுப்பு இருந்தாலும் நீ வாழ போற வீட்டுல தான் இருக்கணும், இல்லன்னா ஊரு ரொம்ப தப்பா பேசும். யாரு தப்பா பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. இனிமே இந்த வீட்டு வாசப்படியே நான் மெரிக்க மாட்டேன். மீனாக்கா முகத்துல சாகுற வரைக்கும் முழிக்க மாட்டேன். ஐயோ மாத்தி, சொன்னா கேளு. நீ இப்படி அடம் பிடிக்கிறதெல்லாம் உன் வாழ்க்கைதான் கெட்டு போகும். இப்ப ரகு வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. நீ இந்நேரம் அவங்க வீட்டுல இருப்பன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நீ இங்க இருக்கிறது தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீ என்ன சாப்பிட சொல்லிதான் வற்புறுத்துறேன்னு பார்த்தேன். என்ன இங்க இருந்து வெளியே போக சொல்லி வற்புறுத்துற. நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ஐயோ, ஏய், கைய விடுக்கா. நான் எங்கேயாவது போறேன். இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்கு சின்னதா ஒரு இடம் கிடைக்காதா என்ன? ரகு நிரபராதின்னு கடவுள் நிரூபிச்சு வெளியே எடுப்பாரு. அது வரைக்கும் நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துல இருக்கிறேன். எதுக்கடி இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கேன்? நான் எதுக்காக சொல்றேன்னு உனக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? சரி விடு, எப்ப உனக்கு அந்த வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ நீ அப்ப போ. அது வரைக்கும் நான் உன்ன அங்க போ இங்க போன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு வயித்த காயப்படாம சாப்பிடு. அம்மா மகிழினி, உள்ள வாங்க சார். என்னம்மா ஆச்சு உனக்கு? தினமும் என்ன ஏமா இப்படி அலைய விடுற? 2 நாள்ல வாடகை கொடுக்கணும்னு சொன்னல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சார் கோவப்படாதீங்க சார். எப்படிம்மா கோவப்படாம இருக்க முடியும்? 2 மாசம் வாடகை பாக்கி. சரி, ஊதுவத்தி வைக்கிற பொண்ணாச்சேன்னு பரிதாபப்பட்டு வீடு கொடுத்தேன். இப்படி பண்றியாம்மா? சார், ஒரு சின்ன பிரச்சனை சார். என்ன பொல்லாத பெரிய பிரச்சனை? ஆஸ்பத்திரியில வேலை கிடைச்சிருச்சு, இனி வாடகை பணம் டான்னு வரும்னு வாயிலே வடை சுட்டியம்மா. இப்ப என்னமாச்சு? சார், அதத்தான் சார் சொல்ல வந்தேன். வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல சின்ன பிரச்சனையால சீல் வச்சுட்டாங்க. இப்போ நான் வேலை எதுவும் இல்லாம தான் இருக்கேன். அதுக்குன்னு வீட்டை நான் சும்மா தர முடியுமாமா? இந்த வாடகை வச்சுதாம்மா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் எப்போ உனக்கு வேலை கிடைச்சி நீ எப்போ எனக்கு வாடகை தர போற? இது சரிப்பட்டு வராதுமா. இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரேன், மொத்த வாடகையும் செட்டில் பண்ணிடு. இல்ல நாளை மறுநாள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. இப்படி சொன்னா எப்படி சார்? சென்னையில வாடகைக்கு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். திடீர்னு வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? இந்த பாருமா, உனக்கு நான் பரிதாபப்படுன்ற அவசியம் எனக்கு இல்ல. நாளைக்கே நீ வாடகை கொடுக்குற, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிடு. இதாமா என் முடிவு.
அக்கா நீ எவ்வளவு வாடகை தரணும்? நான் என் செயினை கழட்டி தரேன். ஏய் சும்மா இருடி. இப்ப நீ கொடுத்துருவ, மாசம் மாசம் எனக்கு யாரு செயினை கட்டி கொடுப்பா? வேலையும் வருமானமும் இல்லைன்னா அவமானம் தான் மிஞ்சுமே. நான் முதல்ல ஒரு நல்ல வேலை தேடணும். அது கிடைச்சிருச்சு, மத்த எல்லாத்தையும் ஈஸியா சரி பண்ணிடலாம். எங்க போய் வேலை தேடுறது? ஐயோ கிரி, என்ன கிரி நடக்கிறது, ஓடுறது, தாவறது, பறக்கிறது, நீந்தறது, அதுங்க போடுற குட்டியெல்லாம் வச்சு அதுங்கள மர்டர் பண்ணி மசாலாவோட மிக்ஸ் பண்ணி மணக்க மணக்க வச்சிருக்கே கிரி. இதெல்லாம் பாவம். யோ திடீர்னு உனக்கு என்ன இது மேல எல்லாம் கரிசனம்? இதுங்க மேல ஒண்ணும் கரிசனம்லாம் இல்ல, எனக்கு கொஞ்சம் தரிசனம் காட்டுன்னு சொன்ன. இது வெளிய போறது வருது கூட சாப்பிடாது கிரி. கிரி, இன்னைக்கு எதுக்கு இந்த செலிப்ரேஷன்? இன்னைக்கு என்னோட பிறந்த நாளும் இல்ல, உன்னுடைய பிறந்த நாளும் இல்ல, ஏன் நம்ம புள்ள சுமோட பிறந்த நாளும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த செலிப்ரேஷன்? யோ நீயே சொல்லு, என் லட்சியம் என்ன? என்ன உன் லட்சியம்? ரொம்ப லட்சணமான லட்சியமா என்ன? இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நாசமா போனோம், அந்த மீனா உன் காலடியில வந்து விழணும். வெரி குட், பிடி கரெக்டா சொன்ன. யோ ஏன் ஆசைப்படி அந்த அபி எங்க போனான்னு தெரியாமலே போயிட்டா. சரி ரகு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஆமா, அந்த வாத்தி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டா. அதான் தெரியுமே. அப்போ மீதி இன்னும் யார் இருக்கான்னு சொல்லு பாப்போம். யாரு இருக்க போறா? நீயும் நானும் தான். யோ நம்மள விடியா, நாம தான் இந்த வீட்டையே ஆள போறோமே, அதுக்கு தடையா யாரு இருக்கா? வேற யாரு இருக்கா? இந்த வீட்டையே கட்டுக்கோப்பா காப்பாத்திட்டு இருக்க மீனா தான். என்ன கிரி? மீனா? மீனாவை நினைச்சுக்கிட்டே மீனை திங்கிறியா கிரி? மீனாவை தின்ன போறது இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனையில மாட்டி விட்டு அடி பின்ன போற. அப்புறம் அவளும் இந்த ஊரை விட்டு, ஏன் எனக்கு தெரிஞ்ச வாங்குற அடியில் இந்த நாட்டை விட்டு ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது நினைச்சுதான் இன்னைக்கு பரவசமா எனக்கு படையல் வச்சு கொண்டாடிட்டு இருக்கேன். அடி கள்ளி, நீ சரியான கில்லாடி. உன்னுடைய மூளைக்கு நீ இந்த மீனாவை மட்டும் இல்ல, இந்த தெருவுல இருக்கவங்க எல்லாரையும் துரத்திடுவ, என்ன தவிர. நீ என் புருஷன், அதனால இருந்துட்டு இப்ப பரவாயில்ல. கிரி, அதே மாதிரி நீ சாப்பிடுறதுலயும் அப்படியே எனக்கு கொடுத்தீனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யோ உனக்கு சேர்த்துதான் ஆர்டர் பண்ண. catch it. இந்த பீஸ் உனக்கு. எனக்கும் ஒரு பீஸ் கூட. நான் சிக்கனை வாயில வைக்கிற நேரத்துல தான் நீ வரணுமா? எனக்கும் ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா நானும் சாப்பிட்டு இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவேன்ல. திருடி சாப்பிடுறது மட்டும் தப்பு இல்ல, இப்படி திருட்டுத்தனமா சாப்பிடுறதும் தப்பு தான். அதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா சாப்பிடுறதுக்கு ஒரு காரணம் சொன்ன பாரு, அதுல நீ எவ்வளவு தப்பானவன்னு தெரியுது. எப்படி எப்படி அபி எங்க போனான்னு தெரியாத இடத்துக்கு போயிட்டாளா? ரகு ஜெயிலுக்கு போயிட்டானா? வாத்தி கோச்சுக்கிட்டு போயிட்டா. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனைய உண்டு பண்ணி தர்மடி வாங்கி தர போறியா? கிரிஜா, இப்ப நீ சொன்ன அபி, ரகு, வாத்தி இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு நான் வருத்தப்பட்டாலும் ஒரு நாள் அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்கன்னு நான் ரொம்ப தைரியமா தான் இருக்கேன். ஆனா நீ ராஜராஜேஸ்வரியோட மக கிரிஜா இப்படி திருந்தாத அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிட்டியேன்னு உன்னை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன்.
இப்ப நீ திங்கிறியே, இதெல்லாம் உங்க அண்ணா உழைச்சி சம்பாதிச்சது. அந்த காசுல அவர் பொண்ணு காணாம போனதுக்கும் அவரோட தம்பி ஜெயிலுக்கு போனதுக்கும் நீ கொண்டாடிக்கிட்டு இருக்க. என்ன பொறுப்பு நீ? அவங்க குடிச்ச அதே தாய்ப்பால தானே நீயும் குடிச்ச. அப்புறம் ஏன் ஓம் புத்தி மட்டும் சாக்கடைய குடிச்ச மாதிரி இவ்ளோ தப்பா போகுது? போட்டி போடுறதுனா நேருக்கு நேரா நின்னு மோதணும். முதுகுக்கு பின்னாடி குத்தி கண்ணுக்கு தெரியாம ஜெயிச்சு இப்படி 4 செவத்துக்குள்ள பயந்து பயந்து உன் வெற்றிய கொண்டாடக்கூடாது. இதெல்லாம் உனக்கு ஒரு வெற்றி. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் குடும்பத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் சில குடும்பம் உறவுனாலே அப்படியே பயந்து ஓடுறாங்க. நல்ல உறவை நேசிக்க தெரியாத உனக்கு இதுல ருசி மட்டும் எப்படி தெரியுது? உன் மகன் சுமு மாமா வீட்டுக்கு வரலனோ, அத்தை வீட்ல இல்லனோ, அபி இன்னும் காணோன்னு பச்சை தண்ணி கூட குடிக்காம அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நீ என்னடான்னா உனக்கு மட்டும் தனியா சமபந்தி போஜனம் நடந்துட்டு இருக்கு. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் கிரிஜா, அது எப்படி கூட பிறந்தவங்க மட்டும் கசப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அது உனக்கு மட்டும் எப்படி இனிக்குது? நல்ல எண்ணம் இருக்கிறவங்க அழிஞ்சதாவும் கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க வாழ்ந்ததாவும் சரித்திரமே கிடையாது. நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நல்லவங்களுக்கு மனசு நிறைஞ்சா வயிறு நிறைஞ்சிடும். ஆனா கெட்டவங்களுக்கு வயிறு மட்டும்தான் நிறையும், மனசு நிறையாது. ஏன் சொல்லு? அவங்களுக்கு மனசுனே ஒண்ணு கிடையாது. மனுஷ ஜென்மமா இருந்தா தானே மனசுன்னு ஒண்ணு இருக்கும். செஞ்ச தப்ப எல்லாத்தையும் திருந்தி வருந்தி வாழ்றவன் தான் மனுஷன். முடிஞ்சா மாறு, இல்லனா இப்படியே நாரி நாரி போ. என் பொண்ணு எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். ரகுவ ஜெயில இருந்து வெளியில எடுப்பேன். வாத்திய கூட்டிட்டு வந்து இதே வீட்டுல வாழ வைப்பேன். உன் கண்ணு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு காட்டுவேன். உன்னால என்ன தடுக்கவும் முடியாது, என்ன உன்னால ஒண்ணு பண்ணவும் முடியாது.